ஆம், அதாக இங்கே எங்களுடைய சங்கத்தின் முன்னாள் தலைவர் இப்பொழுது வருகிறதா இருக்கும் கிறிஸ்டி நலரட்னம் அவர்கள் இப்பொழுது பேசுவார்கள். கவ்வாத்து என்கின்ற நூலை பற்றி அவர் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். ஞானசேகரன் சஞ்சிகையின் ஆஸ்தான ஓவியன் என்ற வகையில் நான் ஞானசேகரன் ஐயாவுடன் நெருக்கமாக பயணித்தவன். கடந்த டிசம்பர் மாதத்தில் அவரை இறுதியாக சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. எனக்கு ஒரு பாக்கியம் என்றே சொல்வேன். பல அறிமுக எழுத்தாளர்களுக்கு களம் அமைத்து கொடுத்தவர் ஐயா. எனது முதல் சிறுகதை வெளியானதும் ஞான சஞ்சிகையில் தான் என்று கூறிக்கொண்டு எனது சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். 1966ஆம் ஆண்டில் வெளியான அவரின் கவ்வாத்து என்னும் குறுநாவல் பற்றி சில வார்த்தைகள் பேசலாம் என்று எண்ணினேன். இலங்கையின் மலையக மண்ணிலிருந்து ஒலிக்கும் ஒரு வலிமையான குரலை பற்றிய புனைகதை இது. இக்குறுநாவல் வெறும் ஒரு இலக்கிய படைப்பு மட்டுமல்ல, அது ஒரு சமூகத்தின் கண்ணீரும் வியர்வையும் கனவுகளும் கலந்த ஒரு காலத்தின் சாட்சியம். இந்த நூல் மலையக தமிழ் மக்களின் வாழ்வியல் யதார்த்தம், சவால்கள், உணர்வு போராட்டங்கள் ஆகியவற்றை ஆழமாக பதிவு செய்த ஒரு முக்கிய இலக்கிய ஆவணம் என்று சொல்லலாம். இக்குறுநாவல் மலையக வெளியீட்டகம் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்ட 66 பக்க குறுநாவல். இதற்கு பேராசிரியர் கார்த்திகேசு சிவத்தம்பி அவர்கள் முன்னுரை எழுதியுள்ளார். இதில் இவர் மலையக மேலோங்கிகள், எலீட் என்பதற்கு ஒரு மேலோங்கிகள் என்ற வார்த்தையை பாய்த்திருக்கிறார். எலீட் வர்க்கமான துறைமாறும் கண்காணிகளுக்கும் எவ்வாறு தோட்ட தொழிலாளரை அடக்குமுறை என்னும் ஆயுதம் கொண்டு இம்சித்தார்கள் என்பது கதையின் முகம் என்று ஞாபகமூட்டுகிறார். மேலும் இவர்களே புலம்பெயர் தமிழர் என்னும் வர்க்கத்தில் சேர்த்து பார்ப்பது அந்த காலத்தில் 60களில் இதை வாசிக்க நாம் புலம்பெயர் என்று சொன்னதும் நாம் இந்த வெளிநாட்டுக்கு போன ஆக்களை பற்றி தான் கதைப்போம். ஆனால் அவர்களை கூட புலம்பெயர் தமிழர் என்று இந்த பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் குறியிட்டு இந்த முன்னுரையில் எழுதியிருக்கிறார். எனது விமர்சன பார்வையில் கவ்வாத்து குறுநாவலின் கதை நாயர்களின் பாத்திர படைப்பு மற்றும் அவர்களுக்கு இடையிலான உணர்வு சிக்கல்களை மனோதத்துவ ரீதியில் ஆராய்வதுடன் சங்க காலத்து இலக்கிய நயத்துடன் இக்கதை எப்படி பொருந்துகிறது என்பதையும், நவீன இலக்கியத்தில் இவ்வாறான குறுநாவல்களின் பங்கு என்ன என்பது பற்றியும் பார்ப்போம். முதலில் மலைய மண்ணையும் மக்கள் வாழ்வையும் பற்றி ஆசிரியரின் ஆழமான புரிதலை நோக்குவோம். இலங்கை தேயிலை தோட்டங்களில் அவற்றின் பசுமைக்கு பின்னே புதந்திருக்கும் ஒரு பெரும் சமுதாயத்தின் துயர் கதைகளை தன்னகத்தே கொண்டுள்ளது என்பது உண்மை. 1820 முதல் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட தமிழர்களின் உழைப்பும் உயிரும் கண்ணீரும் கலந்த மண் அது. இந்த மலையக மக்கள் நாட்டின் முன்னேற்றத்துக்கு அரும்பெரும் பங்காற்றினாலும் சமூக அரசியல் பொருளாதார ரீதியாக புறக்கணிக்கப்பட்டு குடியுரிமை போராட்டம், அடிப்படை உரிமைகளுக்கான நீண்ட பயணத்தை சந்தித்தவர்கள். அவர்கள் ஒரு தனித்துவமான கலாச்சார அடையாளத்தையும் மொழி நடையையும் வளர்த்து கொண்டவர்கள். கவாத்து குறுநாவலின் முன்னுரையில் பேராசிரியர் கார்த்திகேசு சிவத்தம்பி மலையக இலக்கியம் அம்மக்களின் ஒடுக்கப்பட்ட வாழ்வு, அடையாள போராட்டம், கலாச்சார பின்னணிகளை பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆசிரியர் முன்னுரையில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுவதுடன் அவர்களின் உழைப்பு சுரண்டப்படுவது, வாழ்வின் நிச்சயமற்ற தன்மை போன்றவற்றை ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கிறார். நூலாசிரியர் மலையக வாழ்வை ஒரு வெளியார் பார்வையாக அணுகாமல் அம்மண்ணின் மைந்தராக அதன் ஆழமான வேதனைகளையும் கலாச்சார பரிமாணங்களையும் மக்களின் மனநிலைகளையும் உள்வாங்கி எழுதியிருக்கிறார். அவர் தனது சேவை காலத்தில் பெரும் பகுதியை மலையகத்தில் கழித்ததன் பிரதிபலிப்பு கதையின் மண் வாசனையில் தெரிகிறது. அதனால் அவரது படைப்புகளான கவ்வாத்து மற்றும் குருதிமலை ஆகிய வெறும் கதை சொல்லலாய் இல்லாமல் மலையக மக்களின் வாழ்வியலுக்கான ஒரு ஆவணமாகவே அமைகின்றன.
கவாத்து என்ற தலைப்பே ஒரு குறியீட்டு தன்மையுடன் அமைந்துள்ளது. தேயிலை செடிகளை தொடர்ந்து கவாத்து செய்வது போல மலையக மக்களின் வாழ்வும் உரிமைகளும் கனவுகளும் கத்தரிக்கப்பட்டு தொடர்ந்து அடக்கப்பட்ட நிலை இருப்பதை இந்த நாவல் மிக தெளிவாக புரிந்து கொண்டு உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்துகிறது. இது ஆசிரியர் மலைய மண்ணை எவ்வளவு நுட்பமாகவும் உண்மையாகவும் புரிந்து வைத்திருக்கிறார் என்பதற்கு ஒரு சிறந்த சான்று என்று சொல்லலாம். அடுத்ததாக கதை நாயகர்களின் பாத்திர படைப்புகளையும் உறவு சிக்கல்களையும் பற்றி சுருக்கமாக பார்ப்போம். கவாத்து குர்நாவலின் மைய பாத்திரங்கள் தேயிலை தோட்ட தொழிலாளர்களே. அட்டைப்படத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ள ஆண் பெண் தொழிலாளர்களின் உருவங்கள் அவர்களின் உடல் உழைப்பையும் மனச்சோர்வையும் ஒருவித நம்பிக்கையையும் ஒருங்கே வெளிப்படுத்துகின்றன. பாத்திரங்களான முருகேசு, கங்காணி, ஐயா கண்ணு, ராமையா, சின்ன பெருமாள், கண்டக்டர் பெரியசாமி, தொழில் சங்க தலைவர் முத்துசாமி, அவரின் மகள் கண்ணம்மா என்ற பல உயிர்ப்புள்ள பாத்திரங்கள் கதையை அலங்கரிக்கின்றன. அந்த பாத்திரங்களின் படைப்பு வெறும் உடல் உழைப்பாளிகளாக அல்லாமல் ஆழமான உளவியல் சிக்கல்களையும் உணர்வு போராட்டங்களையும் கொண்ட மனிதர்களாகவே கட்டமைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இனி பாத்திரங்களின் உளவியல் ஆழம் என்ன என்று நோக்கினால், வறுமை, பசி, முதலாளித்துவ சுரண்டல், சமூக புறக்கணிப்பு, எதிர்காலம் பற்றிய நிச்சயமின்மை ஆகியவற்றை இப்பாத்திரங்களின் மனநிலையில் ஆழமாக பாதிக்கின்றன. அவர்களது சுயமரியாதை சிதைக்கப்படலாம், கனவுகள் கருகி போகலாம், ஆனால் வாழ்வதற்கான அசைக்க முடியாத பிடிவாதமும் நம்பிக்கையும் அவர்களுக்கு குடிகொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு பாத்திரமும் தங்களது மௌனத்திலும் சிறு சிறு எதிர்பார்ப்புகளிலும் தீராத ஏக்கங்களிலும் தங்கள் அகமன போராட்டங்களை வெளிப்படுத்துகின்றன. தங்கள் அடையாளத்தை கண்ணியத்தை இழந்து விடாமல் போராடும் அவர்களின் தவிப்புகள் வலிமிகுந்தவை. இனி சங்க இலக்கிய நயமும் நவீன இலக்கியத்தின் பொருத்தமும் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். கவாத்து நாவலின் கதைக்களமும் பாத்திரங்களின் உணர்வு போராட்டங்களும் சங்க இலக்கிய மரபுகளுக்கு ஆழமான தொடர்பை கொண்டுள்ளன. மலையகத்தின் நிலப்பரப்பு, தேயிலை தோட்டங்கள், மலைகள் ஆகியவை குறிஞ்சி திணையின் இயற்கை பின்புலத்தை போல மனித உணர்வுகளுடன் கலக்கின்றன. குறிஞ்சி திணை காதலையும் காதல் பிரிவையும் வீரத்தையும் வாழ்வின் போராட்டமாகவே சங்க இலக்கியத்தில் பேசியது. கவ்வாத்து கதை நாயர்களின் வாழ்வும் தேயிலை தோட்டத்தின் சரிவுகளுடன் பிணைந்து அங்கே உருவாகும் காதலையும் பிரிவையும் வறுமையின் பிடியின் சிக்கி போராடும் அவர்களின் அன்றாட வீரத்தையும் சித்தரிக்கிறது. சங்க இலக்கியத்தில் உள்ள தலைவன் தலைவி உறவு, பிரிவின் துயர், எதிர்பார்ப்பு போன்றவை நவீன பின்னணியில் மலையக மக்களின் அன்பு, ஏக்கம், இழப்பு ஆகியவற்றை எதிரொலிக்கின்றன. சங்க பாடல்களில் நேரடியான அலங்காரமற்ற உணர்வு வெளிப்பாடு கவ்வாத்து குறுநாவல்களில் காணப்படுகிறது. பாத்திரங்களின் உரையாடல்கள், அவர்களின் உள்ள குமுறல்கள், ஆசைகள், வலிகள் ஆகியவை எவ்வித மிகைப்படுத்தலுமின்றி யதார்த்தமாக எழுதப்பட்டுள்ளன. இது வாசகர்களுக்கு அகம் தொடும் அனுபவத்தை அளிக்கிறது. இனி நவீன தமிழ் இலக்கியத்தில் இக்குறுநாவலின் பங்கு என்ன என்று பார்ப்போம். நவீன தமிழ் இலக்கியம் சமூக சீர்திருத்தத்தையும் மரபுகளை கேள்வி கேட்டலையும் விளிம்பு நிலை மக்களின் வாழ்வை முன்னிறுத்தப்படுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. கவ்வாத்து குறுநாவல் இந்த பண்புகளுக்கு மிக சிறப்பாக பொருந்துகிறது. சமூக விழிப்புணர்வு, மலையக மக்களின் ஒடுக்கப்பட்ட வாழ்வை பிரதிபலிப்பதன் மூலம் இந்நாவல் சமூக நீதியை அம்பலப்படுத்துகிறது என்று சொல்லலாம். இது வாசகர்களை சிந்திக்க தூண்டி சமூக மாற்றத்தின் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. விளிம்பு நிலை மனிதர்களின் குரல் பற்றி பேசுவதானால், நவீன இலக்கிய விளிம்பு நிலை மக்களின் வாழ்வை உணர்வுகள் சவால்களை முன்னிறுத்துவதில் முக்கிய பங்காற்றுகிறது. கவாத்து மலைய மக்களை பற்றி முக்கிய பங்காற்றி அவர்களின் அடையாளத்தை போராட்டத்தை இலக்கியத்தின் மைய நீரோட்டத்துக்குள் கொண்டு வருகின்றன. ஞானசேகரன் ஐயாவின் மொழிநடை கவ்வாத்து குறுநாவலின் மிக முக்கியமான ஒரு பலமாகும். நூலாசிரியர்
மலையக மக்களின் தனித்துவமான வட்டார வழக்கை உயிரோட்டத்துடன் பயன்படுத்தியுள்ளார். இது கதையின் யதார்த்த தன்மை, பாத்திரங்களின் நம்பகத்தன்மை அதிகரிக்கிறது. அவர்களின் அன்றாட பேச்சு, பழமொழிகள், உணர்வு வெளிப்பாடுகள் போன்றவை இம்மக்களின் கலாச்சார ஆழத்தை சிறப்பாக வெளிப்படுத்துகின்றன. இறுதியாக கவாத் ஒரு நாவலாக மட்டுமில்லாமல் மலையக தமிழ் மக்களின் மனச்சாட்சியின் குரலாக, அவர்களின் கூட்டு நினைவின் ஒரு திரட்சியாக உருவெடுத்துள்ளது. இது ஒரு சமூக வாழ்வையும் வலியையும் எதிர்காலத்துக்கான போராட்டத்தையும் அப்பட்டமாக பதிவு செய்த ஒரு சிறந்த சமூக விமர்சன படைப்பு என்றுதான் சொல்வேன். கலைப்படைப்பாகவும் சமூக பங்களிப்பாகவும் அதன் பலம் அசைக்க முடியாத ஒன்று. இந்த குறுநாவல் காலங்கள் கடந்து பேசப்படும். புதிய தலைமுறையினர் மலையக மக்களின் வாழ்வையும் வலிகளையும் அவர்களின் அசைக்க முடியாத உத்வேகத்தையும் உணர உதவும் ஒரு கால பெட்டகமாக இந்த குறுநாவல் அமையும். ஆசிரியர் ஞானசேகரன் அவர்கள் தனது கூர்மையான பார்வையாலும் நேர்மையான எழுத்தாலும் கவ்வாத்து குறுநாவல் மூலம் மலையக மண்ணின் ஒரு சாகா வடுவை ஏற்படுத்தியுள்ளார். இந்த குறுநாவல் சமூக நீதிக்காகவும் மனித உரிமைக்காகவும் போராடும் அனைவருக்கும் ஒரு உத்வேகமாக நிச்சயம் திகழும் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி.